ஓகே. அனைவருக்கும் வணக்கம். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் 249வது வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாம இந்த வாரம் ஆரவாரம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இன்னைக்கு 249வது வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சியில வந்திருக்கோம். ஒவ்வொரு வாரமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடர் சிறப்பு அழைப்பாளரா நம்மளுக்கு வந்து அற்புதமான ஒரு தலைப்புல அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்த நமக்கு எல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு பொக்கிஷங்களா திரட்டி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை நான் ஒவ்வொரு வாரமே சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு வாரமே பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவங்க வாழ்க்கையில படிச்சதாக இருக்கட்டும், அவங்களுடைய அனுபவத்துல கொண்டு வந்த விஷயங்களா இருக்கட்டும், ஒரு ஒளிவு மறைவின்றி நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்க. அதனால ஒவ்வொரு வாரமே நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது எந்த மாற்றம் கிடையாது. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எத்தனை பிஸி ஷெட்யூல் இருந்தாலும், கிளாஸ் இருந்தாலும், வேற பக்கம் வேற வகுப்புகள் பார்த்துட்டு இருந்தாலும், இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து தர்மசாஸ்தாவை தேடி வரும் மாணவர்களாகட்டும், ஆர்வலராகட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாரம் ஆரவாரம் அப்படிங்கிற தலைப்புல ஆரவாரமாக இன்னைக்கு வந்து ஒரு புது விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சு இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு வரைக்கும் விடாம நடத்தி கொண்டிருக்கிறாரு. அதுக்காக நம்ம குருநாதர் டாக்டர் எம்.கே.ஆர். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் எல்லாருமே தர்மசாஸ்திரா மட்டும் கிடையாது, இந்த ஜோதிடம் சார்ந்த எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லாம நம்ம தர்மசாஸ்தாக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு முதுகெலும்புமா இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் ஒருத்தர் முத்துப்பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இருக்கிற கோப்பி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்க வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான ஜோதிடர்கள் பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அதுல இன்னைக்கு வந்திருக்க இந்த சிறப்பு விருந்தினர் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா வயசு சிறுசுதாங்க. ஆனா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய வச்சிருப்பாங்க. அது வந்து இப்ப நீங்க கண் கூட இப்ப நீங்க பார்க்க போறீங்க. கொஞ்ச நேரத்துல நான் வந்து நமக்கு வந்து சிறப்பு விருந்தினர் வந்து அவங்களுடைய உரை வந்து தொடங்கிடுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் இணைத்து அற்புதமாக ஹோமியோபதி மருத்துவம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இளம் வயது மருத்துவர் அப்படின்னு சொல்லணும். அதாவது மருத்துவத்தை ஜோதிடத்தையும் இணைத்த அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல சில விஷயங்களுக்கு வந்து நம்ம என்னதான் போய் பார்த்தாலும் நமக்கு தீர்வு கிடைக்காது. அப்படி இருக்கப்ப இவங்க வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அதுல இருக்கக்கூடிய அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை எடுத்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டை இணைச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம், ஒண்டர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மகத்துவ மருத்துவ மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் புயல் ஜோதிடர் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையா சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஷெல்வி டாக்டர் பவித்ரா மேம் தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியில அம்மா ஒரு பக்கம் தனியா சாதனை பண்ணி கொடி மாதிரி படர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய மலர்கொடி அம்மா அப்படின்னா அவங்கள தொடர்ந்து பின்னாடியே அழகா அந்த கொடியிலேயே படர்ந்து பூ பூத்து கொண்டிருக்காங்க அவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு இவங்களை பத்தி நம்ம பெருமையா சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களுடைய பெருமைகளை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால டாக்டர் பவித்ரா மேம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் மற்றும் எங்களது குருநாதருமான டாக்டர் எம்.கே.ஆர். ஐயா அவர்களின் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்கள் நிர்வாக குழு சேவை உறுப்பினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி லைவ் அண்ட் ரெக்கார்ட் செஷன்களால நேரலையில் கலந்து கொண்டிருக்கிற பொதுமக்கள் மற்றும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்கள் சார்பாகவும் இருக்கிற கூப்பி நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அண்ட் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே சக்சஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் பொதுமக்களாகிய நீங்கள் மட்டும்தான். கரெக்டா புதன்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு புதன் ஓரில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனை வேலைகள் எத்தனை வேலைப்பளுகள் இருந்தாலும் அன்னைக்கு நாம ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்வம் காட்டி ஒவ்வொரு வாரமே தொடர்ந்து நிறைய பேர் ஜாயின் பண்றதை நான் பார்த்திருக்கேன். புதுசா இந்த நிகழ்ச்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாயின் பண்ற மக்களையும் பார்த்திருக்கேன். உங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு தான் ஒரு நிகழ்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால இந்த நேரத்துல தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் சார்பாக ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் நேயர்கள் அனைவருக்கும் இருக்கிற கூப்பி நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நான் வந்து அம்மா என்ன டாபிக் பேச போறாங்க அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 லக்னங்களுக்கும் வெற்றி பெறுவதற்கான அற்புத வழிகள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. சோ நமக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சுட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்ம லைஃப்ல ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம எல்லாருமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கோம். அப்படி இருக்கப்ப நம்ம லக்னத்துக்கு அதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் இந்த மாதிரி சின்ன வயசுல இவ்வளவு ஞானத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெர்சன் சொல்றப்ப நமக்கு அது கண்டிப்பா ஒரு அற்புதமான வழிகளா தான் இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் கிடையாது. சோ நம்ம வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான விஷயங்களை கேட்பதற்காக விரைவாக அவங்க கிட்ட போகலாம். வணக்கம் பவித்ரா, நீங்கள் உங்களுடைய தொடங்கலாம். Thank you so much. The wonderful warm welcome, Soumya ma'amக்கு ரொம்ப thank you. Once again, thank you so much for the Dharmasastha Jodhira Vidyalaya team and the founder of Dharmasastha Vidyalaya, Dr. Manikandan sirக்கும் thank you so much. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை நமக்கு உலகமெங்கும் பரப்பக்கூடிய உலகமெங்கும் ஜோதிடம் தெரியறதுக்கு ஒரு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியோட ஹெட் ஃபவுண்டர் வந்துட்டு முத்துப்பாண்டியன் அண்ணாவுக்கும் ஒரு நன்றி. மைசெல்ஃப் டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் வெற்றி பெறுவதற்கான
அற்புத வழிகள் என்ன அப்படின்றத நம்மளோட டாபிக். சோ ஒவ்வொருத்தருக்குமே லைஃப்ல சக்சஸ், வெற்றி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானதா இருக்கு. சோ இந்த சக்சஸ் என்ன மாதிரி ஒருத்தருக்கு சக்சஸ் வேணும் அப்படின்றது எல்லாருமே கேட்கிற விஷயம்தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சக்சஸ்னா என்னன்னு தெரியணும். அப்பதான் அந்த சக்சஸ நோக்கி நம்மளால ஓட முடியும். எது நம்மளோட வாழ்க்கையோட சக்சஸ், வெற்றி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ உங்களுடைய வெற்றி அப்படி என்ன, நான் ஒரு வெற்றி அப்படின்றத பார்க்கக்கூடியது என்னன்னா, வெல்த், ஹெல்த், ரிலேஷன்ஷிப். வெல்த், ஹெல்த், ரிலேஷன்ஷிப் இது மூணுலயுமே ஒரு பர்சன் ஸ்டெபிலிட்டியா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். என்ன மேடம் வெல்த், ஹெல்த், ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, வெல்த் அப்படின்னா நம்மளுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ், அதுதான் வெல்த். ஹெல்த் அப்படின்றது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், அதான் வந்துட்டு ஹெல்த். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ். ஒரு மேரிட் ஆயிருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இல்ல ஒரு அன்மேரிடா இருக்கீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்துட்டு மேரிட் அன்மேரிட்னு இல்ல, சோஷியல் வெல்பீயிங்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு பப்ளிக் பீப்புள்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் நமக்கும் எப்படி இருக்கு அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ். அப்போ ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் வெற்றி, அந்த சக்சஸ் அப்படின்றது என்னன்னா, வெல்த், ஹெல்த், ரிலேஷன்ஷிப் இது மூணுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பர்சனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்கதான் சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வெல்த், ஹெல்த், ரிலேஷன்ஷிப் இது மூணுமே நம்மளுடைய அஸ்ட்ராலஜில எந்த பாவகம்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முக்கியமான பாவகம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு நம்ம எதை சொல்ல போறோம், இரண்டாம் பாவத்தை தான் சொல்லுவோம். சோ ஒவ்வொரு பர்சனுக்குமே அந்த சக்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட இரண்டாம் பாவம் தான் அந்த சக்சஸ் சொல்ல போகுது. அப்ப நான் ஒவ்வொரு லக்னத்திற்கும் வெற்றி பெறக்கூடிய ரகசியம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இரண்டாம் பாவகம் தனஸ்தானத்துலதான் அவங்களுடைய வெற்றியோட ரகசியமே இருக்க போகுது. சோ அந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த தனஸ்தானத்தை நம்ம எப்படி கிடைக்க போகுது, தனஸ்தானம் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ண போறோம், குடும்பஸ்தானம் நமக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது கூடவே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒன் லைன் ஆன்சர். இந்த லக்னக்காரர்களுக்கு இதுதான் இந்த லைஃப்ல கிடைக்க போகுது. அவங்களுடைய கர்மாவே இந்த லக்னத்திற்கு இதுதான் அப்படின்ற விஷயமும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் வந்து இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்ற டாபிக்கோட ஒரு சிம்பிள் லைன் ஆன்சர்ஸ். சோ ஒவ்வொருத்தருக்குமே சக்சஸ் அப்படின்றது இரண்டாம் பாவகத்துலதான் இருக்கு. சோ இரண்டாம் பாவகம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். சோ அதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு ஒரே ஒரு லைன் சொல்லணும்னா, நம்மளோட வடிவேல் சார் சொல்லியிருப்பாரு இந்த தில்லாலங்கடி படத்துல. அந்த கார்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப சொல்லுவாரு, திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமா அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த மாதிரி மேஷ லக்னம் அப்படின்னாவே அவங்களுக்கு திடீர்னு தான் மேரேஜ் நடக்கும். திடீர்னு ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க, ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டே தேடிட்டே இருப்பாங்க. ஆனா திடீர்னு வந்துட்டு பிக்ஸ் ஆயிடும். திடீர்னு வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அந்த கல்யாணமும் எப்படி இருக்கும்னா, ஒரு வித்தியாசமான முறையில அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அதை விட வித்தியாசமான முறைகள்ல தான் மேஷ லக்னக்காரர்களுக்கு திருமணம் அமையும். சோ மேஷ லக்னம் அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு அந்த திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமா. அந்த பழமொழிக்கு ஏத்த ஒரு லக்னம் என்ன அப்படின்னா அது கண்டிப்பா மேஷ லக்னமாக தான் இருக்கும். அது கூட இப்ப ஒவ்வொரு லக்னத்திற்குமே நம்ம வந்துட்டு என்ன வழிபாடு பண்ணலாம், என்ன தான தர்மம் செய்யலாம் அதையும் நம்ம சொல்ல போறோம். அப்பதான் அந்த வந்துட்டு சக்சஸ்க்கான ரீச் என்ன. ஒவ்வொருத்தருமே நம்ம கிட்ட ஹாரோஸ்கோபி பார்க்க வரும்போது என்ன கேக்குறாங்க அப்படின்னா, மேம் நான் வந்துட்டு எந்த கோவிலுக்கு போனா என்னோட லைஃப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும், எந்த கோவில் வந்து எனக்கான கோவில், நான் போனா அந்த சக்சஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்ம கிட்ட வர கிளைண்ட், அது எஸ்பெஷலி என்கிட்டலாம் வர கிளைண்ட் வந்துட்டு என்கிட்ட அதே தான் கொஸ்டினா கேட்பாங்க, நான் எந்த கோவிலுக்கு போனா எனக்கு வந்து ரொம்ப சக்சஸ் கிடைக்கும், நான் எதை வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கோவில் சொல்லுங்க மேடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லக்கூடிய கோவில் தான் உங்களுக்கும் நான் சொல்றேன். சோ மேஷ லக்னம் அப்படின்னாவே வந்துட்டு என்ன ஒரு வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, பிரதோஷம் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேஷ லக்னத்திற்கு வெற்றி பெறக்கூடிய ரகசியம் என்னன்னா பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடு அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் ஜென்ரலா என்ன தெரியும், ஒரு மாலை நேரத்தில் 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும், 4:30ல இருந்து ஒரு 6 o'clock வரைக்கும் தான் பிரதோஷ நேரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே நேரத்துலதான் வந்துட்டு கோவில்கள்ல அபிஷேகம், அலங்காரம், தீபார்த்தனை அனைத்து விஷயங்களும் நடக்கும்.
இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இந்த பிரதோஷத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி கொடுக்குறேன். பிரதோஷ நேரத்தை எப்படி வழிபடணும், அதுல எப்படி சக்சஸ் பாக்குறது அப்படின்னா, அந்த சிவபெருமானோட அந்த பரிபூரண அருள் நமக்கு ஃபீல் ஆகுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. பிரதோஷ நேரம் எப்படின்னா, ஆஹ் பிரதோஷம் என்னைக்கு வருது? இப்போ 3 டேஸ்க்கு முன்னாடி வந்துச்சுங்களா? அப்ப பிரதோஷம் வர அன்னைக்கு சந்திரன் எந்த வீட்டுல இருக்காருன்னு பார்க்கணும். சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்க்கணும். பிரதோஷம் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரம். அப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துல கும்பத்துல வந்துட்டு சந்திரன் இருக்காரு. அப்ப சந்திரன் இருக்கிற ராசிக்கு 5 மற்றும் 9ஆம் இடங்களில் லக்னம் வரும் பொழுது பிரதோஷ நேரத்தை வழிபட்டீங்க அப்படின்னா, அந்த டைம்ல போயிட்டு பிரதோஷ வழிபாடுகளை செய்வது, சிவபெருமானுக்கு அபிஷேக விஷயங்கள்ல கலந்துக்கிறது, பால் அபிஷேகம் எஸ்பெஷலி செய்யும் போது ஒரு அப்படியே சிவபெருமானோட பரிபூர்ண அருள் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஒவ்வொரு தடவையுமே பிரதோஷத்துக்கு போகும். சில டைம் வந்து இந்த 4 to 6 அப்படின்ற பிரதோஷத்தை காலத்தை தாண்டியே வரும். சில டைம் 3:30க்கே வந்துரும். சில டைம் 7 மணிக்கு வரும். சோ அந்த டைமை ஒவ்வொரு தடவையுமே கால்குலேட் பண்ணி நீங்க பிரதோஷத்தை வழிபாட்டு பண்ணுங்க. மிக அற்புதமா இருக்கும். நீங்களே கடைசி போன் பண்ணி சொல்லுவீங்க, மேம் நீங்க சொன்ன மாதிரி நாங்க வழிபட்டோம். எங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதை எங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொரு கோவிலுக்குமே போகும்போது அதோட எனர்ஜியை நம்மளால கண்டிப்பா ரிசீவ் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். சோ நீங்களும் இந்த பிரதோஷ நேரத்திற்கு வழிபடும் போது சிறப்பா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரம் சொல்லியிருக்கேன்னா, புரட்டாதி நட்சத்திரத்துக்கு 5வது வீடு எது? மிதுனம். 9வது வீடு வந்து துலாம். அப்ப இன்னைக்கு வந்து பிரதோஷமா இருந்துச்சு. ஐ மீன் இன்னைக்கு வந்து அமாவாசை தான். பிரதோஷமா இருந்தா இப்ப கும்ப லக்னம் எப்போ வருதோ, இல்ல மிதுன லக்னம் எப்போ வருதோ அந்த டைம்ல போயிட்டு நீங்க வழிபடும் போது அந்த பிரதோஷத்திற்கான அற்புத வழி அந்த பலன்களை அடைவீங்க. இதுலயும் இன்னும் எஸ்பெஷலி இன்னும் எனக்கு நல்ல அஸ்ட்ராலஜில என்னால கால்குலேட் பண்ண முடியும். மிகச்சிறப்பா நான் கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த இப்ப சந்திரன் வந்து ஒரு 10 டிகிரில எக்ஸாம்பிளுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த லக்னமும் 10 டிகிரி வரும் பொழுது வழிபட்டீங்கன்னா இன்னும் அற்புதமா இருக்கும். அந்த டைம்லாம் முன்னாடி கால்குலேட் பண்ணிட்டு நமக்கு ஒரு வேணும், ஒரு சக்சஸ் அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி டைமை கால்குலேட் பண்ணி போகும்போது சூப்பரா இருக்கும். சோ மேஷ லக்னத்திற்கு ரொம்ப முக்கியமா என்னன்னா, இந்த பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம். பிரதோஷத்துக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோவில்ல வந்துட்டு காளை வாகனத்துல வந்துட்டு சிவபெருமானையும் அம்பாளையும் வச்சு கோவில உட்பிரகாரத்தை சுற்றி வருவாங்க. அந்த சுற்றி வர நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கிறது, அந்த பல்லக்க நம்ம தூக்குறது, இது எல்லாமே மேஷ லக்னத்திற்கு மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி மேஷ லக்னக்காரர்கள் என்ன பண்ணலாம்னா, கிருஷ்ணர் வழிபாடு செய்யறது மிகச்சிறப்பா இருக்கும். மேஷ லக்னக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னாலும் சரி, அங்க வந்துட்டு பால் அபிஷேகம் செய்யறது வந்துட்டு ரொம்ப சிறப்பா இருக்கும். இது எல்லாமே மேஷ லக்னக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கு செய்ய வேண்டிய கோவில் வழிபாடு. ஏன்னா நம்ம எந்த கோவிலுக்கு போனா நமக்கு சக்தி கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றத எல்லாருக்குமே இருக்க ஒரு விஷயம். சோ மேஷ லக்னக்காரர்கள் இந்த 3 விஷயங்களையும் பண்ணுங்க. மேஷ லக்னக்காரர்கள் என்ன மாதிரி தான தர்மங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷ லக்னக்காரர்கள் ஜென்ரலா நீங்க பண்ண வேண்டிய ஒரு தான தர்மம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர்மோர் தானம் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். கோவில் இப்ப சம்மர் சீசன் ஆரம்பிச்சாச்சு. சோ சம்மர் சீசன்ல நீர்மோர் தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இப்ப கோசாலைகள் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? கோசாலைகள்ல போயிட்டு வழிபடுறது, கோசாலைகளை வந்து கிளீன் பண்றது, இது எல்லாமே மேஷ லக்னத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கோமடத்திற்கு வந்துட்டு என்ன அந்த கோமடத்திற்கு தேவையான தீவனம், புல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கறதும் மேஷ லக்னத்துக்கு மிகச்சிறப்பான விஷயமா இருக்கும். எல்லாமே மேஷ லக்னம் வெற்றி பெறுவதற்கான வழிகள் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு ரிஷப லக்னம். ரிஷப லக்னமாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜென்ரலாவே அழகு, ஆடம்பரம், லக்ஸுரி, ஃபேண்டசி, இது எல்லாமே ரிஷப லக்னம் தான். பட் நம்ம சொல்லக்கூடிய ஒன் லைன் ரிஷப லக்னம் அப்படின்னாவே, ரிஷப லக்னத்துக்கு வீடு, வண்டி, வாகனம், நிலம் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்துலயுமே ஒரு குறைகள் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்துட்டு இந்த ரிஷப லக்னம். எல்லாமே இருக்கு, பட் அதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே இல்ல அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா, அது வந்து ரிஷப லக்னமா தான் இருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட ரிஷப லக்னத்திற்கு வெற்றி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ரிஷப லக்னத்திற்கு வெற்றி பெறறதுக்கு ஒரே வழி என்னன்னா, பெருமாள் வழிபாடு செய்யறது ரிஷப லக்னத்திற்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜர் வழிபாடு செய்யறதும் ரிஷப லக்னத்திற்கு ஒரு அற்புதமான வெற்றி. நெக்ஸ்ட் காளஹஸ்தி சென்று வழிபடுவதும் ரிஷப லக்னத்திற்கான ஒரு மிகச்சிறந்த வெற்றி. ரிஷப லக்னத்திற்கும் 3 வகையான கோவில்கள் கொடுத்திருக்கோம். உங்களுக்கு எது பக்கமா இருக்கு, எது ரீச்சபிளா இருக்கு அப்படின்ற கோவிலுக்கு நீங்க ரிஷப லக்னக்காரர்கள் போயிட்டு வரலாம்.
இது வந்து வழிபாட்டு ஸ்தலங்கள். நெக்ஸ்ட் மேம் ரிஷப சாரி லக்ன மேம். பெருமாள் வழிபாடு சிதம்பரம், நடராஜர், வேற ஒண்ணு சொன்னீங்க மேம்? காளஹஸ்தி. காளஹஸ்தி. நன்றி மேம். ரிஷப லக்னக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் என்ன அப்படின்றத ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கோவில் பெருமாள் வழிபாடு. நீங்க என்ன வேணா நின்ற கோல பெருமாள், அமர்ந்த கோல பெருமாள், சயன கோல பெருமாள் யார வேணா நீங்க வழிபடலாம். ரிஷப லக்னத்திற்கு மிகச்சிறப்பா இருக்கும் ரிஷபம். நெக்ஸ்ட் வந்து சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜர் வழிபாடும் சூப்பரா இருக்கும். தேர்ட் வந்துட்டு காளஹஸ்தி வழிபாடு மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும் ரிஷப லக்னத்திற்கு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வழிபாட்டு முறைகள்ல பார்த்துருக்கோம். என்ன மாதிரி தான தர்மங்கள் செய்யலாம் ரிஷப லக்னக்காரர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கோவிலுக்கு வந்துட்டு சாம்பிராணி புகை வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதுலயும் சாம்பிராணி வாங்கி கொடுக்கறதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சிவபெருமான் பெருமாள் கோவில்ல ரொம்ப முக்கியமான சாம்பிராணி என்னன்னா, இந்த பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்லக்கூடிய குங்குலியம். இந்த குங்குலியம் வாங்கி கொடுக்கறது, இல்ல குங்குலியம் நம்ம வீட்ல கூட வந்து சாம்பிராணி போடலாம். இந்த குங்குலியத்தோட மிகச்சிறப்பு என்ன தெரியுங்களா? நான் ஹோமியோபதில இந்த குங்குலியம்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் தான் குடுப்பேன். எதுக்கு குடுப்பேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் முட்டி வலி இருக்கு, கை முட்டி, கால் முட்டி வலி இருக்கு, முட்டி எல்லாம் ரொம்ப வீங்கிடுச்சு, ரொம்ப நாளா ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே இந்த குங்குலியம்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் இருக்கு. போஸ்வெல்லா செரைட்டா அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இந்த மெடிசன நீங்க சாமிக்கு வாங்கி குடுக்கலாம். இல்லாட்டி நீங்களே உங்க வீட்ல வந்துட்டு தூபம் போடும்போதும் இந்த உங்களுக்கு இருக்கிற முட்டி வலியே சரியாயிடும். முட்டி வலி சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வந்துட்டு முட்டி வலிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. சர்ஜரிஸ் எல்லாம் பண்றாங்க. சோ முட்டி வலி சரியாகணும் அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் தான். கோவில்ல வந்துட்டு பால் சாம்பிராணி வாங்கி கொடுங்க. குங்குலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் சாம்பிராணி. உங்களுடைய வீட்லயுமே வந்துட்டு அந்த பால் சாம்பிராணி வந்துட்டு டெய்லியுமே போடுங்க. ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளையாவது இந்த வீட்ல சாம்பிராணி போடுறத ஒரு ரெகுலர் ரொட்டீனா நீங்க வச்சுக்கிறது உங்களுடைய ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அதுதான் முக்கியமான விஷயம். சோ இந்த ரொட்டீனை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிஷப லக்னக்காரர்கள் வந்துட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும். எஸ்பெஷலி இந்த மத்தளம், உடுக்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரிஷப லக்னக்காரர்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப நெறைய பேர் வந்துட்டு வந்திருக்கவங்க அஸ்ட்ராலஜர்ஸா இருப்பீங்க. ஒரு காமனர்ஸா இருப்பீங்க. இப்ப அஸ்ட்ராலஜரா இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு, இப்ப பங்குனி மாசம் ஓடிட்டு இருக்குங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு சித்திரை மாதம் பிறக்க போகுது. அப்ப அஸ்ட்ராலஜர்ஸா இருக்க நீங்க வந்துட்டு உங்களுடைய கொலீக்ஸ் கூட இருக்க அஸ்ட்ராலஜர்ஸ் உங்க கூட படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி கொடுங்க. ஏன்னா நெறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்துட்டு இப்ப பஞ்சாங்கம் வச்சுக்கிறதுல ஏன்னா போன் மொபைல் ஆப்ஸ்லயே வந்துட்டு எல்லாமே இருக்கு. நமக்கு தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எல்லா அஸ்ட்ராலஜர்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, அஸ்ட்ராலஜர் வீட்ல மட்டும் தான் பஞ்சாங்கம் இருக்கணும்னு கிடையாது. எல்லா பொதுமக்களா இருந்தா கூட, ஒரு காமனர்ஸா இருந்தா கூட, அவங்க வீட்லயும் பஞ்சாங்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இப்ப எல்லார் வீட்லயுமே பஞ்சாங்கம் இருக்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு மேரேஜ் ஆகி வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நெறைய சீர்வரிசைகள் குடுப்பாங்க. ஒரு பெட்டு, கட்டில், பாத்திரங்கள் நெறைய எக்ஸெட்ரா நெறைய சீர்வரிசைகள் குடுப்பாங்க. அதுல முக்கியமா குடுக்க வேண்டிய சீர்வரிசை என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாங்கம் தான். இது வந்துட்டு நான் என்னோட ஓன் வந்துட்டு விஷயம் இல்ல. இது வந்து நம்மளோட மூல நூல்கள்லயே நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, பஞ்சாங்கம் வந்துட்டு இந்த மாரி சீர்வரிசையில குடுக்குறது ரொம்ப சிறப்பா இருக்குமா. சோ ஒவ்வொருத்தருமே இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்கும்போது, உங்களோட கொலீக் அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி குடுங்க. இது வந்து ஒரு ரொம்ப வெற்றியை குடுக்கும். எல்லாருமே இது ஒரு ரெகுலர் ரொட்டீனா வச்சுக்கோங்க. நீங்க ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து குழந்தைகளுக்கும் வந்துட்டு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில்ஸ் இந்த மாரி வாங்கி குடுக்குறதும் ரிஷப லக்னத்திற்கு மிகச்சிறப்பா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப நம்ம மிதுன லக்னம் பார்க்க போறோம். மிதுன லக்னத்துக்கு ஒரு ஒன் லைன் ஆன்சர் என்னன்னா, மிதுன லக்னக்காரர்கள் வந்துட்டு இப்ப நமக்கு ஒரு மேரேஜ் மேட்சிங் வருது. இப்ப 2 பேரும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பொண்ணோட ஜாதகம், பையனோட ஜாதகம் அப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த மேரேஜ் மேட்சிங் பார்க்கும்போது, மிதுன லக்னத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு பூத கண்ணாடி வச்சுட்டு நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு வந்து மேரேஜ் மேட்சிங்ல ரொம்ப அதிக அக்கறை குடுத்து ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு லக்னம் என்னன்னா, அது வந்து மிதுன லக்னமா தான் இருக்கும். ஏன்னா மேரேஜ் லைஃப்ல வந்துட்டு அதிக ஸ்ட்ரகிள்ஸ மீட் பண்ணக்கூடிய ஒரு லக்னம் எதுன்னா, அது கண்டிப்பா மிதுன லக்னமா தான் இருக்கும். சோ மிதுன லக்னக்காரர்களுக்கு மேரேஜ் மேட்சிங் பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப கவனமா பாருங்க. அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா? அந்த ராசி கரெக்ட்டா இருக்கா? 6 ராசிகளுக்கு மேல இருக்கா? அதே மாரி 13 நட்சத்திரங்களுக்கு மேல இருக்கா? பெண்ணோட நட்சத்திரத்துல இருந்து 13 நட்சத்திரம் இருக்கா? அப்படின்ற இது வந்து ஒரு பேசிக் இதுதான்.
அது மாதிரி ஒவ்வொரு கட்ட பொருத்தங்கள் எப்படி இருக்கு, இது எல்லாமே வந்துட்டு மிதுன லக்னத்துக்கு மேட்சிங் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம். அதே மாதிரி அத என்ன ஆன்சர்னா, மிதுன லக்னக்காரர்களுக்கு மேரேஜ் மேட்சிங்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மேரேஜ் லைஃப்லயுமே வந்துட்டு மிதுன லக்னக்காரர்கள் ரொம்ப அமைதியா இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி மிதுன லக்னக்காரர்கள் யாரோ இருக்காங்களோ, இல்ல மிதுன லக்னம் நீங்களா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணவே கூடாது. எவ்வளவு பெரிய ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்ல வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க வேற லக்னமா கூட இருக்கலாம். ஆனா வந்துட்டு மிதுன லக்னக்காரர்களோட பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணாதீங்க. மேடம் நான் பிசினஸ் பண்ணும்போது நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன லக்னம் அப்படிலாம் கேட்டா நாங்க பண்ண முடியும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணலாம். பட் ஆனா அதெல்லாம் நீங்க கேட்கணும். ஏன்னா பிசினஸ் அப்படின்றது நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ட போட்டு நம்ம ஒரு பண்றோம். சோ அப்ப இந்த இவங்களோட நம்ம பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது ரொம்ப அவசியம். சோ மிதுன லக்னக்காரர்களோட பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மிதுன லக்னக்காரர்கள் எப்பயுமே அஃபெக்ஷனுக்காக ஒரு அன்புக்காக வந்து அதிகமா ஏங்குவாங்க. எனக்கு எங்கேயுமே அன்பு கிடைக்கல, அஃபெக்ஷனே இல்ல யாருமே அப்படின்றது ஒரு இன்டிஃபரண்ட்ட வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க எல்லார்ட்டயுமே. அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50 வயசுல ஒரு வராங்க ஒரு மிதுன லக்னம், ஒரு 60 வயசுல வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிதுன லக்னக்காரர்கள்ட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, இப்பயே வந்துட்டு நீங்க ஏர்ன் பண்ணும்போதே சம்பாதிக்கும் காலத்திலே வந்துட்டு நெறைய பொருளாதாரத்த சேவ் பண்ணிக்கோங்க. சேமிப்பு வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா, பிற்காலத்துல வந்து மிதுன லக்னக்காரர்களுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து அவங்க வந்து தனிப்பட்டு இருப்பாங்க. தனியா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சோ உங்களோட சேவிங்ஸ் வந்துட்டு மிதுன லக்னக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சோ மிதுன லக்னக்காரர்கள் அப்படின்னா ஒரு ஒரு 4, 5 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். அது எல்லாமே அது நீங்க எப்பயுமே மறக்கவே கூடாது. இப்போ அது நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்றது ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய கிளையண்ட்ட எப்படி சக்சஸ் பண்ணி வைக்கிறது, இல்லாட்டி ஒரு காமனர்ஸ் கூட நம்ம எப்படி நம்மளோட லக்னத்த தெரிஞ்சுக்கிட்டு சக்சஸ் பண்றது, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி போறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மிதுன லக்னக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைலன்ஸ். என்ன மாதிரி அந்த ஒரு சைலன்ஸ் மௌன விரதம் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப அவசியம். சைலண்டா அமைதியா ஒரு நாள் வந்துட்டு இல்ல ஒரு ஹாஃப் டே வந்துட்டு எஸ் மேம் ரெக்கார்டிங் வந்து யூடியூப்லயும் அவைலபிளா இருக்கும். இப்ப ரொம்ப சைலண்டா இருக்கிறது ரொம்ப அவசியம். மௌன விரதம் மிதுன லக்னத்திற்கு ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடியது என்னன்னா, அமைதியா மௌன விரதம் இருக்கிறதா உங்களுக்கான ஒரு சக்சஸ். நாங்க என்ன மாதிரி கோவில்கள் வழிபாடு பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுன லக்னக்காரர்கள் அம்மன் வழிபாடு செய்யறதா ரொம்ப பிரில்லியன்ட். அம்மன் ஏதாவது ஒரு அம்மன் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு மாரியம்மன் வழிபாடு செய்யலாம். இல்ல நான் பெரிய கோவிலுக்கு தான் போவேன்னு நினைச்சீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்யுங்க. புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு செய்யுங்க. இல்லாட்டி கௌமாரியம்மன் வழிபாடு செய்யுங்க. பத்ரகாளி அம்மன் வழிபாடு செய்யுங்க. ஒரு அம்மன் வழிபாடு செய்யறதா மிகச்சிறப்பா இருக்கும் மிதுன லக்னக்காரர்களுக்கு. நெக்ஸ்ட் மிதுன லக்னக்காரர்கள் வந்துட்டு இந்த அம்மன் வழிபாடு செய்யறதுலயே ஆற்றங்கரை பக்கத்துல எந்த அம்மன் கோவில் இருக்கு? இப்ப தேனியில கௌமாரி அம்மன் கோவில்லாம் ஆற்றங்கரையில. அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும் அம்மன் கோவில் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஆதிசேஷன் வழிபாடு, புற்றுக்கண் வழிபாடு. உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது புற்றுக்கண் வழிபாடு இருக்கு, நாகர் புற்று இருக்கு, அந்த மாதிரி புற்றுக்கண் வழிபாடு செய்வதும் மிதுன லக்னத்திற்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி முக்கியமான வழிபாடு பௌர்ணமி வழிபாடு. பௌர்ணமினாவே இருக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு முக்கிய வழிபாடு செய்ய உகந்த நாள் என்ன அப்படின்னா, அது வந்துட்டு பௌர்ணமி வழிபாடு. அதுவும் பௌர்ணமி வழிபாட்டுல வந்துட்டு குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாருமே ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சென்று வருவது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் தரும். இந்த கோவில் என்ன லக்னம் அதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். இன்னைக்கு பௌர்ணமியா அப்போ உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயில்ல போயிட்டு ஒரு நெய் தீபமோ ஒரு நல்லெண்ணெய் தீபமோ போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் தான் குலதெய்வம். நம்மளுடைய குல குலத்தை காக்க வந்த தெய்வம் தான் குலதெய்வம். சோ குலதெய்வத்தை பௌர்ணமி அன்று வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பா இருக்கும். எக்ஸலண்டா இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னா அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். நெக்ஸ்ட்
இப்ப மிதுன லக்னத்திற்காரங்களுக்கு வழிபடுறதுக்கு எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப என்ன மாதிரி தான தர்மங்கள் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப மிதுன லக்னக்காரங்க செய்ய வேண்டிய தான தர்மம் என்னன்னா, நீர்மோர் தானம். இப்ப சம்மர், சோ எல்லாருமே நீர்மோர் தானம் செய்யறது ரொம்ப அவசியமா இருக்கும் மிதுன லக்னக்காரர்கள். அதே மாதிரி பச்சரிசி தானம், பச்சரிசி தானம் செய்யறதும் ரொம்ப சிறப்பா இருக்கும். யாருக்கோ ஒருத்தருக்கு வந்துட்டு பச்சரிசி வந்துட்டு ஒரு மஞ்சள் பை எடுத்துக்கோங்க. மஞ்சள் பையில 1 கிலோ பச்சரிசி, உங்களால எத்தனை கிலோ வாங்க முடியுமோ அத்தனை கிலோ வாங்கிக்கலாம். பச்சரிசி போட்டு அதுல வந்துட்டு 2 வெத்திலை, 2 களிப்பாக்கு, ₹1 நாணயம் இந்த மாதிரி வச்சு அததான் நீங்க வந்துட்டு அவங்களுக்கு மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கணும். எப்பயுமே ஒரு ஒரு பூஜை வழிபாடு அப்படின்னு நீங்க வந்தாச்சுனாவே அதுல வந்துட்டு 2 வெற்றிலை, 2 களிப்பாக்கு, ₹1 நாணயம். இது இல்லாம எந்த ஒரு வழிபாடுமே கம்ப்ளீட்டே ஆகாது. இது நீங்க வைக்கல அப்படின்னா இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும் அந்த வழிபாடு. சோ ஒவ்வொரு வழிபாடும் நீங்க செய்யறீங்க, ஒரு கோவிலுக்கு போறீங்க, ஒரு நெய்வேத்தியம் குடுக்குறீங்க அப்படின்னா கூட ஒரு தேங்காய், வாழைப்பழம் இருக்குன்னா அதுல வந்துட்டு 2 வெத்தலை இருக்கணும், 2 களிப்பாக்கு இருக்கணும், ₹1 நாணயம். இது வந்துட்டு மஸ்ட், கம்பல்சரி. இது இல்லைன்னா அந்த வழிபாடே ஒரு இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி தண்ணீர் மிதுன லக்னத்திற்கு தான தர்மம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணீர் தானம். அதே மாதிரி உம் இந்த பச்சரிசி தானம் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுதான். அப்புறமேட்டு சம்மர்னாவே கூழ், அந்த மாதிரி விஷயங்களையும், நீர் சார்ந்த விஷயங்கள், கூழ், இது எல்லாமே தான தர்மங்கள் செய்யலாம். நெக்ஸ்ட் கடக லக்னம். கடக லக்னத்திற்கு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஒன் லைன் அப்படின்னா, கடக லக்னக்காரர்கள் ரொம்ப ஸ்டப்பனா இருப்பாங்க. ஸ்டபன்னா பிடிவாதம், அதிகப்படியான பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னா அது கடக லக்னக்காரர்கள். சொல்லுவாங்களே, நான் புடிச்ச காலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா இந்த கடக லக்னக்காரர்கள் தான் ரொம்ப பிடிவாதக்காரர்கள். இந்த பிடிவாதம் மட்டும் குறைச்சுக்கிட்டாங்கன்னா கடக லக்னக்காரர்கள் அவங்கதான் வந்துட்டு இருக்கிறதுலே பிரில்லியன்ட், புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே சக்சஸ் பண்ணிடலாம். அந்த பிடிவாதத்தை மட்டும் குறைச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்திலயுமே சூப்பரா சக்சஸ் பண்ணிடலாம். இவங்க வந்துட்டு அவங்க வாழ்ற காலத்திலேயே நிறைய சொத்து சுகங்கள் எல்லாமே சேகரிச்சு நல்ல செழிப்பாவே இருப்பாங்க. கடகலக்னம். கடகலக்னம் அப்படின்னாவே ஜென்ரலா எமோஷனல் பர்சன். ரொம்ப ரொம்ப எமோஷனலா, அதிக சென்டிமெண்டலா இருக்கிறது யாருன்னா, சின்ன விஷயத்துக்கு கூட ஈஸியா அழுதுருவாங்க, ஈஸியா எமோஷனல் ஆயிடுவாங்க. எமோஷனல் இடியட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கடகலக்னக்காரர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியது கடகலக்னம். அவங்க வந்து அந்த பிடிவாத குணத்தை மட்டும் குறைச்சுக்கிட்டா மீதி எல்லா விஷயங்களையும் சக்சஸ் பண்ணிடலாம். சோ கடக லக்னக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய நமஸ்காரம். உங்களுக்கு ரொம்ப ஈஸி. சூரிய நமஸ்காரம் டெய்லியுமே எந்திரிச்சு சூரிய வழிபாடு செய்யறது ரொம்ப அவசியம். இப்ப நிறைய பேர் இதுல அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பீங்க. சோ அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு, நான் இன்னும் அந்த அஸ்ட்ராலஜில நல்ல சக்சஸ் வேணும், எனக்கு ஒரு பெயர் புகழ் வேணும் அப்படின்னா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய நமஸ்காரம். மேடம் நான் வந்துட்டு 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். இல்ல நான் ஒரு 11 மணிக்கு தான் மேடம் எந்திரிப்பேன். நான் எங்க சூரிய நமஸ்காரம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 9 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 11 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது இந்த சூரிய நமஸ்காரம். சோ சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு நம்மளோட நவகிரக காயத்ரி படிச்சீங்கன்னாவே அஸ்ட்ராலஜில நீங்க தான் ஒரு பெயர் பெற்ற அஸ்ட்ராலஜி, ஒரு ஃபேமஸான அஸ்ட்ராலஜியரா நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. சோ ஒவ்வொரு அஸ்ட்ராலஜருக்கும் சக்சஸ்க்கான சீக்ரெட் என்னன்னா சூரிய நமஸ்காரம் தான். அதேதான் நம்ம கடக லக்னத்துக்கும் சொல்றோம். கடக லக்னக்காரர்கள் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் செய்யணும். அதே மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்யறது. இப்ப எங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல மலை மேல் இருக்கக்கூடிய சிவபெருமான் யாருன்னா அரப்பளீஸ்வரர் கோவில். அரப்பளீஸ்வரர் கோவில் தான் வந்துட்டு மலை மேல் இருக்கக்கூடிய சிவபெருமான். அது மாதிரி உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் பக்கத்துல எது வந்துட்டு மலை மேல் இருக்கக்கூடிய சிவபெருமானோ அவர்களை நீங்க வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி கடகலக்னக்காரர்கள் குடைவரை கோவில், இந்த குகையை வந்துட்டு குடைஞ்சு கோவில்ல கட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கோவில்களையும் நீங்க வழிபாடு செய்யறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நாமக்கல்ல இருக்க குடைவரை கோயில் அப்படின்னா வந்துட்டு நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் தான் வந்துட்டு ஒரு குகைவரை கோயில். சோ இந்த மாதிரி கோவில்களையும் நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப நான் வந்துட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லியிருக்கேன். உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க என்ன கோவிலோ அதை நீங்க வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி கடகலக்னக்காரர்கள் முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது ரொம்ப எசென்சியல். முன்னோர்கள் வழிபாடு செய்யறதே உங்களுக்கு ஒரு சக்சஸ் ஆன விஷயம் தான். அதே மாதிரி என்ன மாதிரி தான தர்மங்கள் வந்துட்டு கடகலக்னக்காரர்கள் செய்யலாம் அப்படின்னா,
நல்லெண்ணெய் தானம் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். கோவில்கள்ல நல்லெண்ணெய் தானம் செய்வது, இல்லாட்டி கோவில்களுக்கு தீப வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பா இருக்கும். அதே மாதிரி சிவனடியார்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்வது, சிவனடியார்கள்ட்ட வந்துட்டு சிவ தீட்சை பெற்றுக்கொள்வது, இது எல்லாமே கடக லக்னத்திற்கு ஒரு சக்சஸ்க்கான வழிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் அப்படின்றது நம்ம மேஷ லக்னத்துக்கு என்ன சொன்னோமோ அதேதான் சிம்ம லக்னத்துக்கு ஒரு ஒன் லைன் ஆன்சர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேஷ லக்னத்துக்கு என்ன சொன்னோம்? வடிவேல் சொன்ன ஒரு வடிவேல் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு காமெடி தான் இந்த சிம்ம லக்னத்துக்குமே மேட்ச் பண்ணும். திடீர்னு கல்யாணம், ஒரு அவசர கல்யாணம் நடப்பது யாருக்கு அப்படின்னா அது சிம்ம லக்னக்காரர். சிம்மத்திற்கும் மேஷத்திற்கும் தான் வந்துட்டு அவசர கல்யாணம், திடீர்னு வந்துட்டு மேரேஜ் ஏற்பாடு செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ திடீர் அதுவும் இந்த மேரேஜ்ல வந்துட்டு இந்த வரக்கூடிய ஒய்ஃபோ இல்லாட்டி ஹஸ்பண்டோ வந்துட்டு ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. இந்த இவங்களோட இந்த சிம்ம லக்னக்காரர்களோட ஆப்போசிட்ல வர பர்சன் வந்துட்டு ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. அவங்க ரொம்ப பிரில்லியண்டா இருக்கனால இவங்க 2 பேருக்குள்ள ஈகோ இஷ்யூஸ் வந்துட்டு அதிகமா வந்துரும். ஏன்னா சிம்மம்னாவே ரொம்ப ஹானஸ்டா இருக்கும். ரொம்ப அதிகாரமா இருக்கும். எனக்கு தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். சோ அப்படிப்பட்ட சிம்ம லக்னுக்கு வரக்கூடிய மனைவி இல்லாட்டி கணவன், ஹஸ்பண்ட், ஒய்ஃபும் வந்துட்டு ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும்போது ஈகோ இஷ்யூ வரும். சோ இதுவே வந்துட்டு சிம்ம லக்னத்தோட லைஃப வந்து டேமேஜ் பண்றதுக்கான வழிகளா இருக்கும். சோ சிம்ம லக்னக்காரர்ல இந்த ஈகோவை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப சூப்பரா ஸ்மூத்ஃபுல்லாவே இருக்கும். அதே மாதிரி சிம்ம லக்னக்காரர்கள் பூர்வீக சொத்துக்கள் வந்துட்டு இருந்தாலும் இல்லைனாலும் சரி, அவங்களே சுயமா சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய திறமைசாலிகள் வந்துட்டு இந்த சிம்ம லக்னக்காரர்கள். எல்லாமே அவங்களோட உழைப்பிலேயே வந்துட்டு சொத்து சுகங்கள்லாம் சேர்த்து சூப்பரா இருப்பாங்க. ஈகோவை மட்டும் குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, சிம்ம லக்னத்திற்கு வழிபட வேண்டிய கோவில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்த கன்னிமார்கள். சப்த கன்னிமார்கள் வழிபாடு செய்யறதுதான் சிம்ம லக்னத்துக்கான ஒரு சக்சஸ். சரி மேடம், சப்த கன்னிமார்களை எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்த கன்னிமார்களுக்கு தேவையான அபிஷேகங்கள் எல்லாமே செஞ்சுட்டு அவங்கள வந்துட்டு சப்தமி திதி அன்றைக்கு வழிபடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். சப்தமி திதி என்று சப்த கன்னிமார்களை வழிபடலாம். அப்படி என்னால சப்தமி திதி எல்லாம் கண்டுபிடிக்க முடியல, அந்த டைம் எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு வழிபடுறதும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பெருமாள் வழிபாடு செய்யறதும் வந்துட்டு சிம்ம லக்னத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி சிம்ம லக்னக்காரர்கள் வந்துட்டு கன்னி பூஜை செய்வது. வீட்டுல வந்துட்டு உங்க வீட்டுல ஏஜ் அட்டன் பண்ணாத சின்ன குழந்தைகளை வந்துட்டு வீட்டிற்கு அழைத்து கன்னி பூஜை செய்வதும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸா இருக்கும். சின்ன குழந்தைகளை வீட்டுக்கு அழைச்சு அவர்களுக்கு தேவையான ஆடை தானம், அன்னதானம், அவர்களுக்கு தேவையான மரியாதை இதெல்லாம் செலுத்தி அவங்களை வந்துட்டு வழி அனுப்பி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அபரிமிதமான சக்சஸ் வந்துட்டு சிம்ம லக்னத்துக்கு கிடைக்கும். இது வந்துட்டு நம்மளோட புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. ஒரு 151வது பாடல்கள்ல வந்துட்டு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வழிகள் அப்படின்னு சொல்லியும் நம்ம புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. சோ புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்க என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தரோட ஹாரஸ்கோப்பில 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இல்லாட்டி கேது பகவான் 5ல் கருணாகம் அமைந்தவாறும் குற்றமில்லா கன்னியருக்கு தான தர்மம் செய்தால் விலகுமடா தோஷம் அப்படின்றத புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி சிம்ம லக்னக்காரர்களும் வந்துட்டு இந்த புத்திர பாக்கியத்துக்கான அந்த தோஷத்துக்கான பரிகாரத்தையும் இப்ப இந்த இதுலயும் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான லைஃப் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம். அதே மாதிரி சிம்ம லக்னக்காரர்கள் செய்ய வேண்டிய தான தர்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல்ல இருக்க ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ்க்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஏதாவது டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிட்டாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் செலவை வந்துட்டு நீங்க ஏத்துக்கிறது சிம்ம லக்னத்திற்கு ஒரு சிறந்த சக்சஸா இருக்கும். நெக்ஸ்ட் கன்னி லக்னக்காரர்கள். கன்னி லக்னக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு லைன் பலன் என்னன்னா, இவங்க கிட்டதான் சேஞ்சபிலிட்டி, மாற்றம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமே நம்ம இவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். ஜென்ரலாவே இந்த புதன் லக்னக்காரர்கள் வந்துட்டு அடிக்கடி சேஞ்சபிளாவே இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு நிலையான தன்மையே இருக்காது. எந்த விஷயங்களையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேபிளாவே இருக்கவே மாட்டாங்க. அதுலயும் எதை செலக்ட் பண்ணாலும் 2 பொருளா தான் செலக்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி ட்ரெஸ் 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவாங்க. வேற ஏதாவது புக்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே புக்கை 2 புக் வாங்குவாங்க.
வேற எந்த திங்ஸ்னாலுமே சரி, அவங்க வந்து 2 தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பென் இருக்குன்னா, அதே மாரி இன்னொரு பென் இருக்கணும். எதுனாலுமே அவங்க 2 திங்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா புதன்னா இரட்டை தன்மை. சோ அந்த மாரி புதன் இந்த கன்னி லக்னக்காரர்கள் வந்துட்டு எதுலயுமே ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க. சேஞ்சபிலிட்டி மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு இவங்களுக்கு தான் பொருந்தும். சோ அந்த மாரி எல்லா விஷயங்களையும் மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையான தன்மை இருக்காது. இந்த நிலையான தன்மை இருக்காததே அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்ல ஒரு ப்ராப்ளமாவே இருக்கும். இவங்க எப்பயுமே அவங்களோட ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃபோட அட்வைஸ் பேர்ல தான் வந்துட்டு நடந்துட்டே இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் தான் அவங்களோட லைஃபே மூவ் ஆகும். மத்த யார் சொல்ற அட்வைஸுமே அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு கன்னி லக்னக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறதுதான் மிகச் சிறப்பா இருக்கும். அதே மாரி ஒவ்வொரு முறையும் கோவிலுக்கு போகும்போது, இந்த கன்னியா லக்னக்காரர்கள் தேன் அபிஷேகம் செய்யறதும் மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொரு இப்ப மேஷ லக்னத்துக்கு நம்ம சொல்லியிருந்தோம், பால் அபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாரி இப்ப கன்னி லக்னக்காரர்களுக்கு தேன் அபிஷேகம் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, என்ன அபிஷேக பொருள் குடுக்குறீங்களோ இல்லையோ, தேன் வந்துட்டு கண்டிப்பா அந்த அபிஷேக பொருள்ல குடுக்குறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாரி துலாபாரம் குடுக்குறது ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய எடைக்கு எடை என்னவோ அதோட வெயிட்க்கு ஏத்த மாரி அரிசி, வாழைப்பழம் என்ன வேணா விஷயங்கள் வந்துட்டு துலாபாரம் குடுப்பது ரொம்ப சிறப்பா இருக்கும். நெக்ஸ்ட் தீப வழிபாடு. எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, வீட்டிலும் சரி 24x7 வந்துட்டு வீட்ல தீபம் எரியிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். நமக்கு எவ்வளவுதான் தொந்தரவுகள், கஷ்டம், துன்பம் இருந்தாலுமே வீட்ல தீபம் எரியிறது அப்படின்றது ஒரு ரெகுலர் ரொட்டீனா வச்சுக்கோங்க. அது வந்துட்டு மிகச்சிறப்பா இருக்கும். நம்மள வந்து ஒரு கவசம் போல் காப்பது என்ன அப்படின்னா, வீட்ல தீபம் எரியிறது தான். ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அதே மாரி இப்ப கன்னி லக்னக்காரர்கள் கன்னி லக்னக்காரர்களுக்கு வழிபாடு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன மாரி தான தர்மங்கள் குடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். கன்னி லக்னக்காரர்கள் வந்துட்டு ஒரு வெயிட் மிஷின் வந்துட்டு யாராவது வாங்கி குடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு தராசு அந்த மாரி விஷயங்கள அந்த வியாபாரிகளுக்கு வாங்கி குடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும் கன்னி லக்னக்காரர்களுக்கு. அதே மாரி கன்னி லக்னக்காரர்கள் யாராவது திருமணத்திற்கு உதவி கேக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட திருமண செலவ வந்துட்டு நீங்க ஏற்றுக்கிறது, அதுக்காக உதவி செய்யறதும் உங்களுக்கு ஒரு சக்சஸ் ஆன விஷயமா இருக்கும். அதே மாரி மண்ணால் ஆன பாத்திரங்கள அதிகமா மற்றவங்களுக்கு வாங்கி குடுக்குறது, உங்களோட வீட்ல வச்சுக்கிறது. இப்ப மண்பானையில தண்ணி குடிக்கிறது, இல்ல மண் சட்டியில சமைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள மற்றவர்களுக்கு வாங்கி குடுக்குறது, நீங்க அத யூஸ் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு கன்னி லக்னத்திற்கான ஒரு சக்சஸ் ஆன சீக்ரெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்க்கக்கூடியது துலா லக்னம். இப்ப துலா லக்னத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு ஒன் லைன் ஆன்சர் என்ன அப்படின்னா, துலா லக்னக்காரர்கள் எப்பயுமே ஒரு மணி மைண்டடாவே இருப்பாங்க. எப்பயுமே பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மணி மைண்டடா இருக்கக்கூடியவங்க தான் வந்துட்டு துலா லக்னம். எப்பயுமே அத பற்றி பணத்தை பற்றிய மட்டுமே சிந்தனை இருக்கும் அவர்களுக்கு. வேற எந்த சிந்தனையுமே மனசுலவே வராது. அது மட்டும்தான். இதனால லைஃப்ல வந்துட்டு ஒரு 1/3 தான் அவங்களோட ஃபேமிலி லைஃபே பார்ப்பாங்க. மீதி இருக்கிற எல்லா ஹோல் லைஃபையுமே பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே செலவு பண்ணுவாங்க. நம்மளோட நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டதே என்னன்னா, வெல்த், ஹெல்த், ரிலேஷன்ஷிப் இது 3ம் தான் ஒரு மனிதனோட சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கணும். பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல ஸ்டெபிலிட்டியா இருக்கணும். 3rd ஒன் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இது 3ம் தான் ஒரு மனிதனோட சக்சஸ் தான் நிர்ணயிக்கிறது. வேற எதுவுமே கிடையாது. இது 3ம் ஒரு மனுஷனுக்கு சரியா இருந்துச்சுன்னா தான் அவன் தான் சக்சஸ்ஃபுல் பெர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுல துலா லக்னக்காரர்கள் வந்துட்டு ஒரு பங்கு தான் எடுத்துக்குவாங்க. மீதி 2 பங்கு விட்டுருவாங்க. சோ துலா லக்னக்காரர்கள் அப்படின்னாவே ஒரு மணி மைண்டட் பீப்புள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, துலா லக்னக்காரர்கள் என்ன மாரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, அவர்கள் அற்புதமான நம்மளுடைய மகாலட்சுமி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மகாலட்சுமிய வந்துட்டு வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பான சக்சஸ் வந்துட்டு துலா லக்னத்துக்கு கிடைக்கும்.
நெக்ஸ்ட் வந்துட்டு மகாலட்சுமிக்கு உரிய சோஸ்திரமான கனகதாரா சோஸ்திரம். கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கனகதாரா சோஸ்திரத்தை நீங்க சொல்லும்போது உங்களுக்கு அற்புதமான சக்சஸ்ஃபுல் கிடைக்கணும். எல்லாருமே வந்துட்டு இப்ப எனக்கு ஒரு பண தேவை இருக்கு, எனக்கு பணம் வந்து டெய்லி அபரிமிதமா வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படின்னு யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, எனக்கு வந்துட்டு பணம் தினமும் அபரிமிதமா வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, காலை, மாலை 2 வேளையுமே வந்துட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். நான்லாம் ஒரு நாளைக்கு 3 தடவை டெய்லியுமே கனகதாரா ஸ்தோத்திரம் தான் என்னோட ஒர்க்கே. அந்த கனகமழை வந்துட்டு நமக்கு அபரிமிதமா குடுக்கும். அந்த மகாலட்சுமியோட அந்த ஸ்தோத்திரம் கேட்கும்போதே, அது எப்படி அப்படியே கூரையில இருந்து பிச்சுக்கிட்டு கொட்டுற மாரி தானே அந்த விஷயம். ஸோ மகாபெரிவா அந்த அருளிய அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அவ்வளவு சிறப்பா இருக்கும். எல்லாருமே வீடுகளில் தினசரி ஒலிக்க வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, அது வேற எதுவுமே இல்ல. கனகதாரா ஸ்தோத்திரம் மட்டும்தான். எல்லார் வீடுகளிலும் ஒலிக்கணும். கனகதாரா ஸ்தோத்திரம். சோ இவங்க வந்துட்டு தாமரை பூ வழிபாடு. எந்த கோவிலுக்கு போறீங்கனாலும் சரி. தாமரை பூவ எடுத்துட்டு போயிட்டு அந்த கோவிலுக்கு குடுக்குறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாரி மல்லிகை பூ. இது 2ம் தான் நீங்க கோவிலுக்கு வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு மலர்கள் என்னன்னா, இது 2ம் தான். இத எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு அற்புதமான சக்சஸ் கிடைக்கும். அதே மாரி முருகப்பெருமான் வழிபாடும் துலா லக்னக்காரர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம வழிபாடுகள் சொல்லிட்டோம். அதுல முக்கியமான மகாலட்சுமி வழிபாடு செய்வது துலா லக்னத்திற்கு ஒரு சக்சஸ் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் துலா லக்னத்திற்கு செய்ய வேண்டிய தான தர்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலா லக்னக்காரர்கள் வந்துட்டு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து ஃபேமிலிக்கே ரொம்ப நெறைய டைம ஸ்பெண்ட் பண்றதுனால, அவங்க வந்துட்டு இந்த துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்துட்டு ஸ்வீப்பர் உமன்ஸ் அந்த மாரி வந்துட்டு அ துப்புரவு பணியாளர்களுக்கும் உதவி செய்றது ரொம்ப சிறப்பாவே இருக்கும். துலா லக்னக்காரர்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு விருச்சக லக்னம். விருச்சக லக்னக்காரங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ ஒரு ஹாரோஸ்கோபி பார்க்க நம்மட்ட வராங்க கிளையண்ட்ஸ். அதுல இப்ப வந்து இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது விருச்சக லக்னக்காரர்கள் அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா, சைலன்ட்டா இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கும் நெறைய வந்துட்டு பிரிடிக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்க எதுவுமே ஆமா, இல்ல, நீங்க சொன்னது சரி, தப்பு அப்படின்றது சொல்லவே மாட்டாங்க. அமைதியா உட்கார்ந்துட்டு கேட்டுட்டே நம்மகிட்ட வந்து என்ன சார்ஜஸோ அத குடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளவுதான். சிம்பிள் பெர்சன். அப்படியே மிகவும் சைலன்ட்டா இருக்கக்கூடிய எதையுமே பேசாத ஒரு நபர்கள் யாரு அப்படின்னா, அது விருச்சக லக்னக்காரர்களா தான் இருப்பாங்க. அதே மாரி எப்ப பாரு விருச்சக லக்னக்காரர்கள் பிசினஸ், பிசினஸ், பிசினஸ். அவங்களோட பிசினஸ மட்டும் தான் திங்க் பண்ணக்கூடியவர்கள் விருச்சக லக்னம். அந்த பிசினஸ்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கக்கூடிய அந்த பிசினஸ பத்தி எல்லாவித சகல அறிவும் இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு விருச்சக லக்னக்காரர்கள். ஆனா, அதுல என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, அவ்ளோ அறிவு, சக்சஸ்ஃபுல் எல்லாமே தெரிஞ்சாலுமே, அத வந்து சரியான முறையில் பயன்படுத்த தெரியாதவர்களும் இந்த விருச்சக லக்னக்காரர்கள் தான். சோ, அது சரியான முறையில பயன்படுத்துனாங்கன்னா, இவங்க தான் வந்துட்டு அந்த பிசினஸ்ல நம்பர் 1 இருப்பாங்க. அதே மாரி உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு, வெளிய ஒண்ணு பேசக்கூடியவர்கள் யார் அப்டின்னா, அது விருச்சக லக்னக்காரர்கள் தான். ஏன்னா, அவங்க அதிகமா பேசவே மாட்டாங்க. அவங்க மைண்ட் வாய்ஸ் தான் ஓடிட்டே இருக்கும். வெளியில இருந்து எந்த ஒரு சத்தமுமே வராது. நம்ம ஹாரோஸ்கோபி பார்க்கும்போது அது அது கண்டிப்பா அவங்க விருச்சக லக்னம் அப்டின்றதே பார்த்தாலே தெரிஞ்சிரும். அந்த மாரி. அப்படிப்பட்ட இந்த விருச்சக லக்னக்காரர்களுக்கு என்ன மாரி கோவில் வழிபாடு வந்து சக்சஸ குடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ மகான்கள் வழிபாடு, மகா பெரியவா வழிபாடு, உங்களுடைய குருமார்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, இது எல்லாம் தான். இப்ப கரூரார் வந்துட்டு, கரூர்ல இருக்க நெடூரார் ஜீவசமாதி வழிபாடு, இந்த மாரி செய்றது எல்லாமே உங்களுக்கு மிகச் சிறப்பா இருக்கும். ஜீவசமாதி, மகான்கள் வழிபாடு தான் வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் குடுக்கும். அதே மாரி ஆஞ்சநேயர் வழிபாடும் வந்துட்டு விருச்சக லக்னத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாரி தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்றது இந்த விருச்சக லக்னத்திற்கு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன மாரி தான தர்மங்கள் விருச்சக லக்னக்காரர்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாபாரதம், ராமாயணம் இந்த மாரி இருக்கிற புராண நூல்கள வந்துட்டு மற்றவர்களுக்கு குடுக்குறது. இதுதான் அவங்களோட சக்சஸ். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கா? அவங்க வந்துட்டு டெய்லியும் கம்பல்சரி வந்துட்டு மகாபாரதம் படிங்க. மகாபாரதம் யார் யார் வீட்ல படிக்கிறாங்களோ, கேட்கிறீங்களோ அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸே வராது. நம்ம அதே மாரி இந்த நாயன்மார்கள் வரலாறு படிக்கிறவங்களுக்கு கேன்சரே வராது. இத வந்துட்டு நெறைய பேர் என்ன மேடம் இவ்ளோ பெரிய விஷயமா?
கண்டிப்பா உங்களோட வீட்ல ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு சுகர், பிபி, இந்த ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் யாருக்குமே வராது. இப்ப நெறைய பேருக்கு ஒரு 20ஸ்லயே, ஒரு 30ஸ்லயே வந்துட்டு ஹார்ட் அட்டாக் இந்த மாரி நெறைய பேர நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுடைய வீட்ல அந்த மாரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா, மகாபாரதம், ராமாயணம், ஆ நாயன்மார்கள் வரலாறு இதெல்லாம் படிங்க. ஒரு அற்புதமா இருக்கும். இத நான் நெறைய பேருக்கு சொல்லி அவங்க வீட்ல டெய்லியுமே குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் குடுங்க. இந்த நாயன்மார்கள் வரலாறு, மகாபாரதம், ராமாயணம் எல்லாமே சொல்லிக் குடுங்க. மிகச் சிறப்பா இருக்கும். இது கூட இதையும் சொல்லிக் குடுங்க. இந்த மாரி விஷயங்கள நம்ம படிக்கும்போது, எந்தவித நோய்களுமே வராது அப்படின்றதையும் சொல்லிக் குடுங்க. இவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து குருமார்கள் வழிபாடு. குருமார்கள் வழிபாடு உங்க குருமார்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது, ஆடை தானம் செய்றது, அன்னதானம் செய்றது தான் இவர்களுக்கான வழிபாடா இருக்கும். நெக்ஸ்ட் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள்னா ஒரே ஒரு லைன் தான். நேர்மைக்கு நேர்மை, ஞானயம், நீதி, நேர்மை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னா, அது வந்துட்டு தனுசு ராசி தான். இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நேர்மையா இருக்கிறது தான் பிரச்சனையாவே இருக்கும். இந்த நேர்மையா இருக்கனால லைஃப எப்படி லீட் பண்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. சோ எல்லாமே நேர்மையா இருக்கனால சரியான முறையிலேயே கொண்டு போகணும் அப்படின்றதுனால அந்த லைஃப்ன்ற விஷயத்துல வந்துட்டு கோட்டைய விட்டுருவாங்க. எப்படி சரியான முறையில கொண்டு போறது, நேர்மையா அத எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. சோ அந்த விஷயத்துல தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப சின்ன வயசுலயே அவங்களோட ஃபேமிலியோட பொறுப்பு எல்லாமே அவங்க கிட்ட வந்துரும். ஃபேமிலி எப்படி நிர்வகிக்கிறது எல்லா பொறுப்புமே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு அ அதே மாரி துன்பம் அப்படின்றது இவங்களோட கூடவே வந்துகிட்டே இருக்க மாரி இருக்கும். தனுசு ராசிக்கு. இதுதான் தனுசு ராசிக்கான ஒரு ஃபிக்ஸட் ரூல்ஸ். யாரு தனுசு லக்னமா இருந்தாலும் இதுதான். சோ இத எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்றத இந்த கோவில் வழிபாடுகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அதனாலவே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு தனுசு ராசிக்கு. சரி தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் என்ன அப்படின்னா, அவிநாசி அப்பர், பெருங்கருணை நாயகி. அந்த கோவில் வந்துட்டு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். அவிநாசி அப்பர், பெருங்கருணை நாயகி. பெருங்கருணை நாயகி சமேத அவிநாசி அப்பர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாரி தனுசு ராசிக்காரர்கள் மகர மேம் ஜோதி மன்னிக்கணும் மேம். இந்த கோவில் எங்க மேம் இருக்கு? அவினாசி அப்பர். கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க இந்த ஊர் பேரு என்ன? அவினாசிலே இருக்கு. அவிநாசி. ஓகே மேம். நன்றி மேம். ம். நெக்ஸ்ட் மகர ஜோதி வழிபாடு செய்யறதும் தனுசு ராசிக்கு மிகச்சிறப்பா இருக்கும். ஒவ்வொரு கோவிலுக்கும் போனா என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லெண்ணெய் தீபம் வழிபடுறது. நல்லெண்ணெய் தீபம் கூட நல்லெண்ணெய் குடுத்து அத தீபமா போடுங்க. கருவறையில வந்துட்டு தீபம் ஏற்றுவாங்க. அப்படி இல்லன்னா நீங்களே நல்லெண்ணெய் எடுத்துட்டு போயிட்டு விளக்கு போட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். மகர தனுசு ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு தான தர்மம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, அயர்ன் பாக்ஸ் குடுக்கறதும் ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களோட இப்ப நீங்க ஏதோ ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷனுக்கு போறீங்க. ஒரு வீடு கிரகப்பிரவேசம், இல்லாட்டி ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் அப்டின்னா, நீங்க குடுக்க வேண்டிய ஒரு கிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அயர்ன் பாக்ஸ். ஒரு நல்ல குவாலிட்டியான அயர்ன் பாக்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு நம்ம குடுக்குற அயர்ன் பாக்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அவங்க லைஃப் டைம்க்கும் பயன்படுத்தணும். அந்த மாரி ஒரு நல்ல குவாலிட்டியான அயர்ன் பாக்ஸ் வாங்கி குடுக்குறது ரொம்ப சிறப்பா இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள். அதே மாரி தனுசு ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களோட மத்தவங்களோட கரியர் அச்சீவ்மென்ட்ஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். இப்ப இப்ப வந்துட்டு நீட் எக்ஸாம் வந்துட்டு ஆரம்பிக்க போறாங்க. இப்ப 10த், 12த்துக்கு எல்லாம் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அது முடிச்ச உடனே நெக்ஸ்ட் அவங்களோட கரியர்க்கான என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம்? ஆ அப்படின்றது. இப்ப நான் அதிகமா பார்க்குற விஷயம் என்னன்னா, இந்த நீட் எக்ஸாம் வந்துட்டு படிக்கலாமா? இல்ல வேணாமா? இது ட்ரை பண்ணலாமா? அப்படின்ற கேட்கிறவங்களுக்கு தான். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அந்த நீட் எக்ஸாம்ல எப்படி தேர்வு பண்ணலாம்? நம்மளோட கரியர சூஸ் பண்றதுக்கு. ஸோ ஒவ்வொருத்தருமே தனுஷ் லக்னக்காரர்கள் மத்தவங்களோட கரியர சூஸ் பண்றதுக்கு, கரியர சரியா அமைக்கிறதுக்கு, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா மிகச் சிறப்பா இருக்கும். உங்களோட சக்சஸ் ஆன சீக்ரெட்டே மத்தவங்களுக்கு கெரியர செட் பண்ணி குடுக்குறது. சரியான முறையில கெரியருக்கான வழிகாட்டுறது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேட்குறாங்க. உங்களோட காலேஜ்ல ஏதாவது வந்துட்டு வேக்கன்சி இருக்கா? நீங்க பண்ற ஆஃபீஸ்ல எனக்கு ஏதாவது வேக்கன்சி இருக்குமா? அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு வந்து அத வழிகாட்டலாம். என்னோட ஆஃபீஸ்ல இருக்கு. இல்லாட்டி என்னோட கொலீக்ஸ் ஆஃபீஸ்ல இருக்கு. அப்படின்றத நீங்க வழிகாட்டுறதே உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும். நெக்ஸ்ட் மகர லக்னக்காரர்கள். மகர லக்னத்துக்கு ஒரு ஒன் லைன் ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதமான
சௌபாக்கியங்களுமே மகர லக்னத்துக்கு கிடைச்சிரும். எதுவுமே குறையாவே சொல்ல மாட்டாங்க. எல்லா சௌபாக்கியங்களுமே இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் கேட்பாங்கன்னா, நிம்மதி மட்டும் எந்த கடையில விக்குது மேடம்? நிம்மதி என்ன விலை? அப்படின்றது மட்டும் தான் கேட்பாங்க. அப்ப நிம்மதி, சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மன நிம்மதி, பீஸ்ஃபுல் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் மகர லக்னத்துக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். மத்தபடி எல்லா சகல சௌபாக்கியங்களுமே மகர லக்னத்துக்கு கிடைச்சிரும். சோ மகர லக்னக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல எங்க கும்பாபிஷேகம் நடந்தாலும் நீங்க போயிட்டு வழிபடணும். அதான் உங்களுக்கு ஒரு விஷயம். அதே மாரி கோவிலுக்கு போனீங்கன்னா, கோபுர தரிசனம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். சோ கோபுர தரிசனம் வழிபடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாரி என்ன மாரி தான தர்மங்கள் செய்யலாம் அப்படின்னா, நல்லெண்ணெய் தானம் செய்வது மகர லக்னத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாரி கம்பளி தானம். இது 2மே செய்யறது மகர லக்னத்திற்கு ஒரு சக்சஸ் ஆன விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கும்ப லக்னம். கும்ப லக்னம் அப்படின்னாவே என்ன சொல்லலாம்னா, மைசர்லினஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இப்ப என்ட்ட வந்து ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஃபுல் கேஸ் ஹிஸ்டரி எடுத்துட்டு, அ மைசர்லினஸ் அப்படின்னா ஒரு கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஆ அப்ப கும்ப லக்னக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு கஞ்சத்தனமா இருப்பாங்க. மைசர்லினஸ் அப்படியே இருப்பாங்க. அப்ப நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கோம். கேஸ் ஹிஸ்டரி ஃபுல்லா எடுக்கிறோம். ஆ கடைசில வந்துட்டு அவங்களோட பார்த்தா அந்த பேசுற விஷயத்திலேயே நம்ம வந்துட்டு அந்த கஞ்சத்தனம் கேட்கிறோம். இப்ப ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுல ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட நம்ம நெக்ஸ்ட் நீங்க என்ன லக்னமா வரீங்க சார் அப்படின்னு கேட்டா, கும்ப லக்னம் அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெடிசின் இருக்கு. ஹோமியோபதியில வந்துட்டு இந்த கஞ்சத்தனமா இருக்கவங்களுக்குன்னு ஒரு அற்புதமான மருந்து இருக்கு. நெக்ஸ்ட் அவங்க கும்ப லக்னமா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சு. அஸ்ட்ராலஜியும் மேட்ச் ஆச்சு. ஹோமியோபதியும் மேட்ச் ஆயிடுச்சு. சோ அந்த மெடிசின் வந்து ஒரு டோஸ் போட்டாவே போதும். அந்த பேஷண்ட் பெர்ஃபெக்ட்டா கியூர் ஆயிடுவாங்க. இந்த மாரி நெறைய பேஷண்ட்ட இந்த ஒரு ஒன் லைன் ஆன்ஸர வச்சே நான் கியூர் பண்ணியிருக்கேன். இது ஒண்ணு மட்டுமே போதும். அந்த மெடிசினும் மேட்ச் ஆயிடும். அவங்க லக்னமும் மேட்ச் ஆயிடும். சோ அப்படி. அந்த மாரி மேம் வந்துட்டு சாரி மேம், அந்த மெடிசன் நேம் சொல்ல முடியும்? நான் ஒரு ஹோமியோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். பிராக்டிஸ் பண்றீங்களா? ம். ஆர்சனிகம் ஆல்பம். ஆசனி. ஓகே மேம். தேங்க்யூ. அப்ப ஆர்சனிகம் ஆல்பம் அப்படின்ற மெடிசன் இப்ப மத்தவங்களா இருக்கீங்கன்னா, டாக்டரோட கன்சல்டேஷனோட அந்த மெடிசன் நீங்க எடுத்துக்கலாம். ம். அப்ப அவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கும்ப லக்னக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள மாரி வொர்க்கஹாலிக் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. பயங்கரமா வொர்க்கஹாலிக்கா இருப்பாங்க. ஒரு நைட்டு, பகல் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. சாப்பாடு, தூக்கம் அது மாரி எதுவுமே இருக்காது. பயங்கர வொர்க், 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 வொர்க். அந்த மாரி பயங்கர வொர்க்கஹாலிக் நேச்சர் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கும்ப லக்னக்காரர்களுக்கு மட்டும் தான் அந்த வொர்க்கஹாலிக் நேச்சர் அப்படின்றது எல்லாமே இருக்கும். எப்பயுமே செய்யற ஒர்க்ல வந்துட்டு ரொம்ப டெடிகேட்டிவ் பெர்சன் யாருன்னா அவங்க தான். இவங்கள என்ன சொல்லணும்னா, ஊருக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து உதவாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா, அதுவும் கும்ப லக்னக்காரர்கள் தான். எல்லாம் வெளியில போய் கேட்டோம்னா, இவங்க அப்படி இப்படி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ஆனா வீட்ல இருக்கவங்க வந்துட்டு அவங்களோட வ மதிப்பு வேல்யூ என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கும். இதுதான் வந்துட்டு கும்ப லக்னத்துக்கான நேச்சர். அதே மாரி தன்னோட செல்ஃப் வொர்த்ல சுய முயற்சியில வந்துட்டு அதிகமான சொத்து, ஆ இந்த அசட்ட சேர்க்கிறதுல கும்ப லக்னத்துக்கு நிகர் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே தன்னுடைய முயற்சியிலே நெறைய அசட், சொத்து மதிப்பை அதிகமாக உயர்த்திக் கொள்வது யாரு அப்டின்னா, கும்ப லக்னக்காரர்களா தான் இருப்பாங்க. மத்தவங்களுக்கு வந்துட்டு ஏணி படிக்கட்டா இருக்கக்கூடியதும் வந்துட்டு கும்ப லக்னக்காரர்களா தான் இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட கும்பலட்லக்காரர்களுக்கு என்ன மாரி கோவில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரங்கநாதர் வழிபாடு செய்யறது, திருச்சியில இருக்க ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாரி கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா, அடிப்பிரதட்சணம் அடிப்பிரதட்சணம் ஒரு கால் பக்கத்துல இன்னொரு கால் வச்சு அடிப்பிரதட்சணம் மாரி செய்யறதும் மிகச் சிறப்பா இருக்கும். அதே மாரி கடற்கரைக்கு பக்கத்துல இருக்க கோவில்கள். இப்ப திருப்புல்லானி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி அந்த மாரி இப்ப தேவிப்பட்டினம் அந்த மாரி திருச்செந்தூர் முருகன். இந்த மாரி கடற்கரைக்கு பக்கத்துல எந்தெந்த கோவில்கள் இருக்கோ, அந்த மாரி கோவில்களுக்கு கும்பலக்னக்காரர்கள் வழிபாடு செய்யறது மிகச்சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி கும்பலக்னக்காரர்கள் என்ன மாரி தான தர்மங்கள்லாம் குடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, ஸ்லிப்பர்ஸ் மத்தவங்களுக்கு ஸ்லிப்பர் தானம் செய்யறது, ஒரு மெட்டி வாங்கி குடுக்குறது, அந்த மெட்டிக்கான செலவு ஏற்றுக்கிறது, கொலுசு வாங்கி குடுக்குறது, இது எல்லாமே கும்ப லக்னத்துக்கு ஒரு சக்சஸ் ஆன சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி கும்ப லக்னக்காரர்கள் வந்துட்டு யார் யாரா இப்ப பாத யாத்திரையா போவாங்க இல்லையா? அது மாரி பாத யாத்திரையா போறவங்களுக்கு வந்துட்டு தண்ணீர்,
தேவையான கம்பளி இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க செய்யறதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த சக்சஸா இருக்கும் கும்ப லக்னத்திற்கு. நெக்ஸ்ட் மீன லக்னம். அப்போ கரெக்டா 9 o'clock நம்ம மீன லக்னம் வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து அமாவாசை, எல்லாருக்கும் நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே இருக்கும். சோ சீக்கிரமா நம்ம பார்க்கலாம். இப்ப மீன லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஒன்லைன் ஆன்சர் அப்படின்னா, மீன லக்னக்காரர்கள் பயங்கர ஃபுட்டி. ஃபுட்டி யாரு அப்படின்னா 12 லக்னக்காரர்கள் கேட்டாங்கன்னா அது மீன லக்னம் தான். ஏன்னா சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மீன லக்னம். எப்ப பாரு சாப்பாடு 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 அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் மீன லக்னக்காரர்கள். ஒரு இடத்துல சாப்பாடு போட்டோம் அப்படின்னாவே போதும், அவங்க அங்க மீன லக்னக்காரர்கள் போயிடுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நல்லா வருவாங்க. அவங்க ரொம்ப பிரில்லியண்டாவே இருப்பாங்க மீன லக்னத்திற்கு. அவங்க பிரில்லியண்டா இருக்கிறதே இவங்களுக்கு வந்து ஒரு ஆஹ் எப்படி சொல்றது, ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மாதிரி நல்ல சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களையும் செய்யக்கூடியவங்க தான் இந்த மீன லக்னக்காரர்கள். நல்ல ஒர்க்கஹாலிக்கா இருக்கக்கூடியவங்களும் இந்த மீன லக்னக்காரர்கள். மீன லக்னத்திற்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழனி முருகன் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அங்க இருக்க போகர் சித்தரை வழிபடுறதும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வைத்தீஸ்வரன், செவ்வாய் பகவானுக்குரிய வைத்தீஸ்வரன் கோவில் வழிபாடு செய்யறதும் மீன லக்னத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி மீன லக்னக்காரர்கள் என்ன மாதிரி தான தர்மங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடு யாரார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆடு வளர்க்கறதுக்கு பராமரிக்கிறதுக்கான செலவுகள் நீங்க செய்யலாம். ஆடுக்கு தேவையான அந்த புல்லு இதெல்லாம் வாங்கி கொடுக்குற செலவுகளை நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீன லக்னக்காரர்கள் சக்சஸ் ஆகணும்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஹெல்மெட், நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட் வந்துட்டு மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கான ஒரு சக்சஸ் சீக்ரெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல வந்துட்டு நம்ம ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவங்க என்ன மாதிரி சக்சஸ், அவங்களுக்கு கோவில்கள் வழிபாடு எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்மளோட ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்மளுடைய தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவோட ஃபவுண்டர் டாக்டர் மணிகண்டன் சாருக்கும், அதே மாதிரி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும், இந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் உலக மக்களுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிய நிறுவனர் ஆன முத்துப்பாண்டியன் அண்ணாவுக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் பவி மேம். சூப்பரா சொன்னீங்க. லைக் கிறிஸ்பா, ஷார்ட்டா, ஸ்வீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இப்போ இன்னைக்கு இவங்க சொன்னதுல வந்து யாராச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம ஒருத்தர டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 12 லக்னத்துக்கும் நிறைய வழிபாடுகள் எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கேட்டுக்கணும், இன்னைக்கு எடுத்த பாடத்துல வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பவி மேம். ஓ சுகுணா அசோக் மேம் பேசுங்க. மேம் வணக்கம் மேம். ரொம்ப சிறப்பா ஷார்ப்பா அழகா கரெக்டா அந்த டைமிங்ல முடிச்சிருக்கீங்க மேம். உங்களோட பங்க்சுவாலிட்டியே இதுல உங்களுக்கு தெரியுது. ஸ்டார்ட் பண்ணீங்க கட 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 கடன்னு அழகா கோர்வையா அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நிறைவா இருக்கு. நிறைய தெரிஞ்சுக்காத விஷயங்கள்லாம் அன்னைக்கு கத்துக்கிட்டேன் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயாவுக்கும் நன்றி, முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் நன்றி, சௌமியா மேமுக்கும் நன்றி, உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி மேம். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், 3 விட்டுப்பட்டு போச்சு, இது எல்லாமே எழுதிட்டேன். மேஷ லக்னத்துல நீங்க வந்து பிரதோஷ வழிபாடு சொன்னீங்க. அதுல வந்து சிறப்பான ஒரு விஷயம் பண்ணா அது நல்ல நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும். நீங்க சந்திரன் எந்த கிரகச்சாரத்தில் நிக்கிறாரோ அந்த அந்த நேரத்துல பண்ணணுமா? அது ஏதோ சொன்னீங்க மேம், சரியா விழல எனக்கு. இப்ப பிரதோஷ வழிபாடு அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கோட எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு சந்திரன் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு கோச்சாரத்துல. இப்ப இன்னைக்கு வந்து பௌர்ணமி, சாரி பிரதோஷம் வச்சுக்கோங்களேன். இந்த பிரதோஷத்துல இந்த புரட்டாதியில இருந்து அந்த சந்திரன் நிக்கிற வீட்டுல இருந்து 5வது வீடு இல்லாட்டி 9வது வீடு லக்னமா வரணும். அந்த டைம்ல நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே, 5வது வீடு 9வது வீடு லக்னமா வரலன்னா அந்த டைம்ல நீங்க வழிபாடு பண்ணலாம். வராம ஓ, என்னைக்கு வருதோ அன்னைக்கு. ஆமா. ஓகே மேம், ஓகே மேம், ஓகே. நன்றி மிக்க நன்றி மேம். மீது எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ரொம்ப சிறப்பா இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதுல வேற கூட வந்து அந்த ஹோமியோ மெடிசன் ஒரு 2-3 சொல்லிருக்கீங்க. அது எனக்கு பயங்கர சப்போர்ட் மேம். நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சுகுணா மேம்.
சோ நெக்ஸ்ட் மகாலட்சுமி மேம் நீங்க பேசுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ரொம்ப சூப்பரா போச்சு கிளாஸ். இதுல வந்து இது கடகலக்னம்னா அந்த மலை மேல் இது நான் வைத்தீஸ்வரன் கோயில் ஓகேவா? மலையை சுத்தி வர்றது இந்த இதெல்லாம் ஓகே தான் மேம். வேற கோயில் ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேம், எனக்கு தெரியல. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலயே எங்க மலை மேல இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கோ அதை நீங்க பார்க்கலாம் மேம். டிஸ்ட்ரிக்ட்ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, நான் தேடி பார்க்குறேன் மேம். ரொம்ப நன்றி மேம். ஓகே. தேங்க்யூ மகாலட்சுமி மேம். சத்யாக்கா நீங்க பேசுங்கக்கா. வணக்கங்க மேடம். வணக்கங்க மேம். கிளாஸ் அருமையா இருந்துச்சுங்க மேடம். ரொம்ப தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. மேடம் டவுட் மட்டும் கேக்குறேங்க. மிதுன லக்னக்காரங்கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, பிசினஸ் சம்பந்தமா, அது எதனால சொன்னீங்க மேடம்? மிதுன லக்னத்திற்கு வந்துட்டு 7ஆம் இடம் வந்துட்டு குரு பகவான் வருவாரு. மிதுன லக்னம் வந்து ஜென்ரலாவே குரு பகவான் எந்த 12 ராசியில எந்த கட்டத்துல இருந்தாலுமே அது வந்துட்டு ப்ராப்ளமா தான் இருக்கும். சோ மிதுன லக்னக்காரர்கள் லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் எல்லா விஷயத்திலயுமே கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, அதுதான் ரீசன். அது வந்து அவங்களோட அந்த லக்னத்துக்கான ஒரு நேச்சரே அதுதான். ஓகே ம். மேடம் மேடம், வணக்கம் இன்னும் மேடம். மூட்டு இந்த வலிக்கு மெடிக்கல் சொல்லுங்க அஸ்ட்ராலஜி மேடம். சொன்னீங்க. இது சார் ஒரே இது நிமிஷம் சார். ஆனந்தன் சார், சத்யா இது மேம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசினதுக்கு அப்புறம் நீங்க பேசுவீங்களாமா? ஓகே மேடம், பேசுங்க சத்யாக்கா. மூட்டு வலிக்கு ஒரு மெடிசன் சொன்னீங்களாங்க மேடம்? ஆமா ஆமா. நேமுங்க மேம்? அது வந்து போஸ்வெல்லா செரேட்டா அப்படின்னு சொல்லுவோம். மேம் ஒரு டைம் மறுபடியும் ஸ்பெல் பண்ணுங்க மேடம். BOSWEILLA ஓகே மேம். போஸ்வெல்லா செரேட்டா. சரிட்டா. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூங்க மேடம். ம். தேங்க்யூ சௌமியா மேடம். தேங்க்யூக்கா. தேங்க்யூடா. இப்ப பேசுங்க தேங்க்யூ சார். மேடம். ஆனந்தன் சார் நீங்க பேசுங்க. இப்ப பேசுங்க. மைக் மியூட்ல இருக்கு. ஆனந்தன் சார். மேடம் மேடம் வணக்கம் ஆ, மேடம். கேக்குதுங்களா? வணக்கம் சார். மெடிக்கல் சொல்லுங்க அஸ்ட்ராலஜி சொன்னீங்க. பெரும்பாலும் அந்த அஸ்ட்ராலஜி பத்தி தான் வந்தது, மெடிக்கலை பத்தி வரல. இது கிளாஸ் உண்டுங்களா தனியா? இன்னைக்கு வந்துட்டு அதுக்கான டாபிக் இல்ல சார். இன்னைக்கு வந்துட்டு நான் 12 லக்னக்காரர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வழிகள் தான் என்னன்னு சொல்லியிருக்கோம். அதுலயும் எக்ஸ்ட்ரா ஆ, நான் சொல்லி ஒவ்வொரு எப்படி வந்துட்டு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எடுக்கிறது அப்படின்றதையும் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சில இடத்துல பாயிண்ட் வந்துச்சு மேடம். தப்பா எடுத்துக்காதீங்க. கேட்கணும்னு கேட்டேன். சரி ஓகே மேடம். கிளாஸ் ஓகே வந்து சார். அட்டன் பண்ணிக்கிறேன் மேடம். மெடிக்கல் அதுக்காக தான் கேட்டேன். நல்லா இருந்துச்சு. மத்தபடி லக்னம் எல்லாம் சிறப்பா இருந்தது. ஒண்ணு எந்த குறையும் இல்லை மேடம். லக்னத்துல பாயிண்ட்லாம் கரெக்டா இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் மேடம். தப்பா எடுத்துக்கு. அதான் மெடிக்கலை பத்தி சொல்றேன். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. சரி மேடம், நான் கிளாஸ்லயே ஜாயின் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. ஓகே நல்லா சார். சிறப்பா இருந்து மேடம். சாருக்கு ஒரு நன்றி சொல்லிருக்கேன். மணிகண்டன் சாருக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சோ மச். சோ வேற யாராவது டவுட்ஸ் கேக்குறீங்களா மேம்? அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்குள்ள பவி மேம் உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தங்க யாரு சார்? நான் ராஜா ஒரே ஒரு சார் கேள்வி பேசுங்க மட்டும் சார். கேட்டேன். பேசுங்க. அந்த மிதுன லக்னம் சொன்னீங்க இல்லையா, அது ஆமா சார். 7வது இடம் அப்படின்றதுனாலதான் பார்ட்னர்ஷிப் சேரக்கூடாது. நான் உங்களுக்கு பாதகாதிபதியா வர்றதுனால இல்லையா? ஜென்ரலாவே அது ஒரு ரூல் சார். இதுதான் வந்துட்டு நம்மளோட மூல நூல்கள்லயே கொடுத்திருக்காங்க. சித்தர்கள் நமக்கு இல்ல சொல்லியிருக்கிறதே இல்ல இதுதான். இல்ல மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து பாதகமா வரும்ன்றதுனால நீங்க அது வச்சு அது மீன் அதுங்களா பார்ட்னர்ஷிப் வேணான்ட்டு. அதுவும் ஒரு ரீசன் சார். இல்ல உபய லக்னம் சரி வர்றதுனால சரி அது மாதிரி வரலாமா மேடம்? உபய லக்னம் மத்த லக்னத்தை காட்டிலும் இந்த மிதுன லக்னத்துக்கு ரொம்ப முக்கியமா. இப்ப மீனம் இருக்கு, கடகம் இருக்கு, தனுசு இருக்கு, சரி கன்னி இருக்கு. இந்த 3 லக்னத்தை காட்டிலும் இந்த மிதுன லக்னத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ரொம்ப மேடம். கவனமா. பார்ட்னர்ஷிப்ல கவனம் வேணும். அந்த உபய லக்னம் அதுல மிதுனம் வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியமா ஆமா கவனம் தேவை. ஓகே, ஆமா. நன்றி நன்றி. ஓகே மேடம். ஓகே சார். தேங்க்யூ. myself டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். என்னோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 978732
7308. ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன். 9787327308. ஓகே மேடம், தேங்க்யூ. மேம் பிரேக் ஆயிடுச்சு மேம். 3273. ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன். 978732 9787327308. 7308. Thank you ma'am. Thank you. தேங்க்யூ சோ மச். ஸோ நம்பர் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ சேட்ல கேட்டிருந்தீங்க இந்த செஷன் வந்து ரெக்கார்டட் செஷன் ஆனி. எஸ், உங்களுக்கு எல்லா வாரமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல்ல ரெக்கார்டட் செஷன்லாம் எப்பவுமே இருக்கும். பவித்ரா மேமும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு பாடத்திட்டம் ஏதாவது நோட் பண்ண மிஸ் பண்ணியிருந்தாலும் இல்ல லேட்டா ஜாயின் பண்ணியிருந்தாலும் வேற ஏதாவது மறுபடியும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் உங்க கான்டாக்ட் நம்பர் வேணும்னாலும் நீங்க வந்துட்டு யூடியூப் சேனல்ல போய் ஸ்டார் ஆன்லைன் டிவில போய் பாத்துக்கலாம். இந்த வாரம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எல்லா வீக்கோடைய ப்ரோக்ராமே பாத்தீங்கன்னா அங்க ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்க எது வேணாலும் எடுத்து பாத்துக்கலாம். அண்ட் இப்ப சாட்லயும் வந்துட்டு பவித்ரா மேம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இல்ல ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? சார் டவுட்ஸ் கேக்குறீங்களா, பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே பவித்ரா மேம், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? ஓகே மேம். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு 249வது வாரம் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு நான் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன் இவங்களை பத்தி. ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பர்பா நமக்கு அற்புதமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நாமளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு ரொம்ப ஷார்ட்டா கிறிஸ்பா நல்லா சூப்பரா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ நம்பரும் கொடுத்துருக்காங்க. நான் அகைன் சொல்றேன், இந்த செஷன் வந்து ரெக்கார்டட் செஷன் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில இருக்கும், நீங்க மீண்டும் பாத்துக்கலாம். இந்த வாரம் நம்ம ரொம்ப சூப்பரா 249வது வாரம் நிகழ்ச்சியை பேருக்கு ஏற்றாற்போல் 6 வாரமாக முடிச்சிட்டோம். மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் 250th வீக் அப்படிங்கிறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வந்து ப்ரோக்ராம் இருக்கு. லைக் மோஸ்ட் சர்ப்ரைசிங் ப்ரோக்ராமா இருக்கும். அதுக்குண்டான ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து குருநாதர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் இதே ஆவலுடன் அடுத்த வாரம் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்க போகுது அப்படிங்கிற ஆவலுடன் இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் 250வது வாரத்தில் அற்புதமாக மற்றும் ஒரு சிறந்த ஒரு விழாவில் சிறந்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். until then உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா, தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக உறுப்பினர் மற்றும் தொகுப்பாளினி. இன்றைய நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடித்து கொடுத்தமைக்காக நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் செல்வி டாக்டர் பவித்ரா மேம் அவர்களுக்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலய நிறுவனர் மற்றும் நம்மளது குருநாதருமான டாக்டர் NKR அவர்களின் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்கள், இந்த நிகழ்ச்சியில ஜாயின் பண்ண பொதுமக்கள் அனைவரின் சார்பாக இருக்கிறம் கூப்பி மகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில வாய்ப்பு கிடைக்கிறப்ப பவித்ரா மேம் கிட்ட இருந்து நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ பவித்ரா மேம், மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. சௌமியா மேம், Yes, வாரம் நீங்க பேசுறதுல இருந்தே ஆரம்பிக்குது மேம். வாரம்ன்ற நேம் கரெக்டா உங்களுக்கு ஆப்டா இருக்கு. என்ன ஒரு சரவெடி, அப்படியே இது ஆரம்பிக்கும் போதே ஒரு எனர்ஜி, அப்படியே ஒரு சடவெடியா ஒரு ஆரவாரமா தான் ஆரம்பிக்கிறீங்க மேம். நீங்க சூப்பர் மேம். வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன். குருநாதருடைய ஆசீர்வாதம் அண்ட் வழிகாட்டுதலின்படிதான் நம்ம எல்லாருமே உண்மையா. ஆமா மேம். ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். மீண்டும் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஸ்பெஷலா சந்திக்கலாம். பவித்ரா மேம், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இது வந்துட்டு என்னோட தர்மசாஸ்தாவோட 3வது வாரம் நிகழ்ச்சியில நான் வந்து 3rd டைம் பார்ட்டிசிபேட் பண்றேன். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பினஸா தான் இருக்கு. தேங்க்யூ சோ மச். Okay, thank you so much, ma'am. Even we feel happy for this. Thank you. It's my pleasure. Yeah, okay.